அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இப்பல்ஸ். ஸோ வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்டரியில 4th லெசன் பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியாகிரகங்கள் வரைக்கும் பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ உப்பு சத்தியாகிரகம், ஸோ என்னென்னலாம் புரட்சிகள் நம்மளுக்கு வந்துச்சு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அதன்படி நம்ம கடைசியில உப்பு சத்தியாகிரகம் வரைக்கும் பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வட்டமேசை மாநாடுகள். ஸோ என்ன போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயங்கள். ஸோ பிரிட்டிஷஸ்க்கு வந்து காங்கிரஸ் உடைய மக்களா இருக்கட்டும் இல்ல மக்கள் இயக்கங்களா இருக்கட்டும் ரொம்ப பெருசா வந்து அவங்களால பார்க்கப்படுது. இந்த ஒரு காரணத்தினால மக்கள் வந்து என்ன போராட்டங்கள் எடுத்தாலும் அது வந்து பிரிட்டிஷால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது முதல் பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு, இவங்களை சார்ட் அவுட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்துல பிரிட்டிஷ் வந்து தள்ளப்படுறாங்க. சோ இதனுடைய அடிப்படையில வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்தியாகிரகங்கள் நடக்குது, எல்லாமே அகிம்சை முறையில் நடக்குது. நம்ம ஒரு போராட்டம் நடத்துறதுக்கோ இல்ல அவங்களை திருப்பியும் வன்முறைகள் மூலியமா கட்டவிழ்க்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு ரீசனும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய இஷ்யூஸ்க்கு எல்லாமே ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு போராட்டங்கள் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானவங்களை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில மாநாடுகள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வட்டமேசை மாநாடுகள் அப்படின்னு சொல்றது. வட்டமேசை மாநாடுகளுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ இவங்க கொண்டு வரக்கூடிய சைமன் குழு வந்து உள்ள வராங்களா, சைமன் குழு வந்து நம்ம எதிர்த்துட்டோம், சோ நீங்க வந்து எங்களுக்குள்ள வர வேண்டாம், எங்களுக்கு நீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் கோ பேக் சைமன், சைமனே திரும்பிச்சல் அப்படிங்கக்கூடிய பதாகைகளோட ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய போராட்டங்களும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ சைமன் குழு வந்து ஒரு அறிக்கை தெரிவிக்கிறாங்க. அந்த அறிக்கையை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், பிரிட்டிஷர் வந்து அந்த அறிக்கையை வந்து ஏத்து நடத்தணும், சோ அதை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய சம்மதம் இல்லாம, காங்கிரஸ் உடைய ஒப்பந்தம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது பிரிட்டிஷருக்கு தெரியுது. சோ இந்த கயோஸை வந்து எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறதே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ 1929ல சைமன் குழு வந்து உள்ள வராங்க. 1928 1929 ஓகேங்களா? சோ இந்த டைம்ல சைமன் குழு உள்ள வராங்க. சோ இவங்க கொடுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை வந்து ஏது நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1930ல நடந்தது. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931, தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932. ஓகேங்களா? சோ இது வந்து மூணு முக்கியமானது. இந்த மூணு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டமேசை மாநாடுகள் நடத்தப்பட்ட ஒரு வருஷம். அப்போ 1930ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எடுத்துனவே இவங்களுடைய அறிக்கைகள் எதுவுமே எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அப்படி காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத பட்சத்துல இவங்களுடைய அறிக்கைகளுமே எதுவுமே வந்து இங்க முழுமையா செயல்படுத்த முடியாது இல்லைங்களா? அதனால சோ நாங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு நாங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 1931ல காந்தியோட ஒரு ஒப்பந்தத்துக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்த காங்கிரஸ் சார்பாகவும் காந்தி மட்டும்தான் போய் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமும் இவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சில விஷயங்களும் சொல்றாங்க, அது என்ன பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இது மட்டும் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸோ தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932 நடக்குது. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காந்தி போய் பார்ட்டிசிபேட் பண்ணியும் அவங்களுக்கு தேவையான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்ய வரல. இவங்களும் சில விஷயங்கள் ஓகே நான் உங்களுக்காக வந்து நான் இது கொண்டு வந்துக்கிறேன், அதை வந்து நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எந்த விதமான முன்னேற்றங்களும் அங்க இருந்திருக்காது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஜஸ்ட். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ முதல்ல என்ன பார்த்துப்போம், சைமன் குழு வந்து அவரோட அறிக்கையை வந்து அரசிடம் சமர்ப்பிக்குது. இதுக்கு வந்து காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் இது வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க. நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதுல ஒரு ஒரு இந்தியர்கள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ அதனால வெறும் பிரிட்டிஷாசாலேயே கொண்டு வரப்பட்ட குழு மூலியமாவும் அதுல அறிக்கைகள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து இந்த அறிக்கையை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, அதை அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்திய தலைவர்கள் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சட்டப்பூர்வமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் மாத்தணும் அப்படின்னா இந்திய கருத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உடைய பலதரப்பட்ட தலைவர்களுடன் சொல்லிதான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க என்ன சொல்ல வராங்க, எங்களுக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது வேணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை நீங்க செய்யுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறதுல இவங்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்ப வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்க போகிறதாக காங்கிரஸ் வந்து அறிவிக்குது. காங்கிரஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு எந்த விதமான அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு யாருமே போகல, காங்கிரஸ் புறக்கணிச்ச ஒரு காரணத்தினால. ஸோ 1931 அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இங்கதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1931 மார்ச் 5ல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த கையெழுத்து பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்ட மறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம், ஓகே நாங்க முடிவுக்கு கொண்டு வரோம். முதல் விஷயம், ஏன்
நீங்க வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை ஏத்துக்கிற அப்படிங்கும்போது நான் ஏன் போராட்டம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்ப சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து முடிவு கொண்டு வராங்க. உலகம் தழுவிய விளம்பரத்தை சோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அரசு பிரதிநிதி இர்வின் இதனை முடித்து வைக்க வழி காண விரும்புகிறார். ஓகேங்களா? சோ எல்லா பக்கமும் இது பயங்கர இதா போயிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் வந்து எல்லாத்துக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் கொண்டு வராரு. அதனாலதான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தமே வந்து அங்க நடைமுறைப்படுத்த வருது. ஓகேங்களா? ஜனவரி 1931ல காந்தியடிகள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறார். ஓகேங்களா? சோ விடுதலை செஞ்சதுக்கு அப்புறமா ஜான்ல அவர் விடுதலை செய்யப்படுறாரு. மார்ச் 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காந்தியர்வன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ஒப்பந்தத்துல என்னன்னு சொல்ல வராங்க, முதல்ல சட்டமறுப்பு இயக்கத்தை நாங்க முடிவு கொண்டு வரோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சத்தியாகிரக பிரச்சாரத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுவுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேல உண்ணாவிரதமோ சத்தியாகிரக போராட்டங்களோ பிரச்சாரங்களோ எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதும் இவர் சொல்றாரு. இந்த இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட 10,000கணக்கான இந்தியர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையும் எடுத்துக்கிறோம். அதையுமே வந்து இர்வின் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனா இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கலவரத்துல ஈடுபடலையோ அவங்கள மட்டும்தான் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுல என்ன சொல்றாங்க, காங்கிரஸோட ஒரே ஒரு பிரதிநிதியா லண்டன்ல அந்த ஆண்டு நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டுல காந்தியடிகள் கலந்துக்கிறாரு. உப்பை வந்து சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை அனுபவிப்பது. சோ அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உப்பு அப்படிங்கறது எல்லாத்துக்குமே உறுத்தான ஒரு விஷயம், அதுல நீங்க வரி போடக்கூடாது அப்படிங்கிற முதல் கண்டிஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வன்முறையில ஈடுபடாத அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் சொல்றாங்க. சோ அடுத்தது சாராயம் மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகள் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. இது எல்லாத்துக்குமே வந்து அரசு இணக்கம் தெரிவித்தது. ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்றாங்க. இதனால காந்தி இர்வினுடைய ஒப்பந்தம் ஆகுது. இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. அப்ப கராச்சி காங்கிரஸ் மாநாடு எப்ப நடந்துச்சு? 1931. ஓகேங்களா? சோ இப்பதான் இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கராச்சியில் இருந்த காங்கிரஸ் மாநாட்டுலதான் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா முதல்ல அடிப்படை கடமைகள் பத்தி இருக்கக்கூடியதும் நம்ம அக்செப்ட் பண்ணிருப்போம். சரிங்களா? அப்ப கராச்சி காங்கிரஸ் மாநாட்டுலதான் அடிப்படை உரிமைகள் சம்பந்தமானதும் எடுக்கப்பட்டிருக்கும். 1931ல காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வராங்க. சோ காங்கிரஸ் மாநாடு வந்து ஏத்துக்குது. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைக்க அரசு பிரதிநிதி மறுத்துவிட்டார். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து வன்முறையில் ஈடுபட்டுட்டாங்க, அதனால அவங்களுக்கு வந்து நாங்க மரண தண்டனை குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட போதும் அரசு அவரது கோரிக்கைகளை ஏற்க முன் வரல. மறுபடியும் வழக்கம் போலதான், நீ என்ன சொன்னாலும் என்ன, நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கறதுல அவங்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து ஒரு ஐவாஷா தான் இருக்குது. கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. நீங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுடைய கோரிக்கைகள் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதையுமே வந்து அவங்க செய்யல. அப்போ இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேறலையா அவங்களுக்கு, அதனால மறுபடியுமே வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொண்டு வராரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பொருளாதார வீழ்ச்சி காரணமாக குறிப்பாக விவசாயிகள் உட்பட பொதுவாகவே நாட்டு மக்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமடைஞ்சிச்சு. எங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 1931 அப்ப வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு எக்கனாமி வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாவே டவுன்ல இருந்துச்சு. நம்ம அமெரிக்கால வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது வந்து உலகத்திலுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பொருளாதார மந்தநிலை காரணமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருமே வந்து சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கறத எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் வரல. ஓகேங்களா? இது வந்து முதல் விஷயம். அப்ப நாடு முழுவதும் விவசாயிகளுடைய போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுடைய போராட்டங்களை இடதுசாரிகள் முன்னின்று நடத்துகிறார்கள். சோ இவங்கதான் வந்து இதோட ஹெட்டாவே இருப்பாங்கல்ல. அப்ப தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்கள கம்ப்ளீட்டாவே யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடதுசாரி தான், லெஃப்ட் விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுசாரிகள் தான் இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு முன்னின்று நடத்துறாங்க. எங்களுக்கு தேவையான ஒரு குறைந்தபட்ச தேவையாவது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த இயக்கத்தை முடக்கிறதுக்கு அரசு நினைச்சது. ஆனா யாருல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேரு, கான் அப்துல் கபர்கான், இறுதியில காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முக்கிய தலைவர்களும் வந்து கைது செய்யப்படுறாங்க. இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஆதரவா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ 1,00,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு தேசியவாதம் தொடர்பான பிரசுரங்கள் எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பானது, அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதை வந்து பறிமுதல் செய்யறாங்க. இந்த மாதிரியான அடக்குமுறைகளை கையாண்டுதான் நம்ம கிட்ட வந்து ஒவ்வொருமே அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இந்த போராட்டத்துல வன்முறை கையாண்டவங்கன்னு கிடையாது, நிராயுதபாணியா இருந்த மக்கள் மீதுமே வந்து தீவிர வன்முறை வந்து அவங்க மூலியமா காட்டப்படுது. சோ அதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சட்டப்பூர்வ இயக்கம் இது எல்லாமே வந்து தேவையே இல்லை. அப்ப நம்மளும் வந்து திருப்பி வன்முறைகள் தானே காட்டணும், நம்ம அமைதியான முறையில போராடுறோம், கரெக்ட், நீங்க சொல்றது நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அவங்களும் திருப்பி நம்மளுக்கு அதை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப நம்ம மட்டும் எதுக்காக வந்து வன்முறை இல்லாம அகிம்சை முறையில போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள கேள்விகள் வருது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது மந்த நிலையை அடையுது. ஆல்மோஸ்ட் மே 1933ல அபிஷியலாவே வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. 1934ல கம்ப்ளீட்டாவே முடிவுக்கு வந்துருச்சு. சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போகுது. ஓகேங்களா? நோ கான்ஃபிடன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்ல, இவங்களுக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது இல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தியே ஆகணும், போராட்டங்கள் நடத்தியே ஆகணும், இவங்களுக்கு புறக்கணிப்பு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வருது. அதனால இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா?
இப்ப அடுத்தது டாக்டர் B.R. அம்பேத்கருடைய தலைமை மற்றும் தனித்தொகுதிகளுடைய உருவாக்கம். சோ எப்படி தனித்தொகுதிகள் உருவாக்குது, இவங்களுடைய தலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 1920ல ஒடுக்கப்பட்டவர்களுடைய போராட்டங்கள் வந்து மையப்புள்ளியா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர். இந்த இடங்கள் என்னவா போயிட்டு இருக்கு, காலனி அரசுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே ஆன் பிஹாஃப் ஆஃப் இட் இவங்களுக்காக சொல்லிட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்குமே வந்து அவங்களுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுது, அவங்களுக்கு வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த காரணங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கு தலைவரா வந்து டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறாரு. அப்ப நாட்டினுடைய மையப்பகுதியில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சாதியாக எந்த ஜாதி கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர் ஜாதியில பிறந்தவர் தான் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் தான் வந்து முதல்ல அந்த ஜாதியில பிறந்தவங்கல 10th முடிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா. சோ இவங்களுடைய அறிவுகளும் திறமையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இவங்க கிட்ட வந்து அதிகமான அளவு கோரிக்கைகளையும் எண்ணிக்கை அவங்களுடைய தேவைகளையுமே வந்து பூர்த்தி செய்யறாங்க. சரிங்களா. அப்போ அம்பேத்கரோட கல்வியும் அவர் பெற்ற பட்டங்களும். சோ அப்படி இவர் என்னென்னலாம் கல்விகள் கற்றிருக்காங்க, என்ன மாதிரியான திறமைகள் இவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்பின்ஸ்டட் கல்லூரியில் சேர்ந்த அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை பெற்று 1912ல பட்டதாரி ஆறாரு. இது முதலா 10th வரைக்கும் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்பின்ஸ்டட் காலேஜ்ல வந்து அவங்களுக்காக சில உதவித்தொகை பெற்று பட்டதாரி ஆறாரு. பரோடா அரசனுடைய கல்வி உதவித்தொகை பெற்ற அவர் அமெரிக்கா சென்று பட்ட மேற்படிப்புக்காக பட்டத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டத்தையும் வந்து பெறாரு. சோ அதுக்கப்புறமா அடுத்தடுத்து அவர் படிச்சுட்டே இருக்காரு. யாருடைய சப்போர்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரோடா அரசோட. சோ அவங்களுக்கான எஜுகேஷனுடைய ஒரு ஃபண்ட்ஸ் அவங்க எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்துல அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா சென்று பட்ட மேற்படிப்பு பட்டத்தையும் அவர் வாங்குறாரு. ஓகேங்களா. சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக மறுபடியும் லண்டன் சென்றார். சோ இதெல்லாம் வந்து அவர் கஷ்டப்பட்டு அவர் படிச்ச ஒரு படிப்புகள். ஓகேங்களா. அம்பேத்கருடைய அறிவாற்றல் பலரது கவனத்தை ஈர்த்தது. சோ ஆப்வியஸா அவருடைய திறமைகளும் அவருடைய அறிவும் என்ன வரன்னு அவருடைய ஆய்வுகளும் அறிக்கைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இம்ப்ரெஸ் ஆறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெசிவ் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1916ல மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டுல ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவின் சாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வந்து சமர்ப்பிக்கிறாரு. இந்த கட்டுரையை பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ இந்தியால இவ்வளவு கயர்ஸ் இருக்கு அப்படிங்கறதே வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல கொண்டு போய் எடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய நாடு உலக அளவுல எல்லாத்து பக்கம் வந்து பரவதானே செய்ய முடியும். சோ அது வந்து இவர் கொண்டு வராங்க. இததான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னாடி அரிய இந்திய புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆன்டிக்வரி அப்படிங்கிற ஒரு தொகுப்புல வந்து பதிப்பிடப்படுது. ஓகேங்களா. சோ இந்தியாவில ஒடுக்கப்பட்டவருடைய திறமையுடையோரை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு. சோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா, இப்ப இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும், அதுல யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்களா அவங்கள தானே சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப அதுல யாரு திறமைசாலின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசு தேடிக்கிட்டே இருக்கு. தேடிட்டு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரிக்குது. சோ அந்த சேகரிக்கக்கூடிய ஒரு குழு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுத் பொரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு. ஓகேங்களா. இந்த சவுத் பொரா குழுவோட பிரிட்டிஷர்ஸ் ஆல்ரெடி தேடிட்டு இருக்கு. சவுத் பொரா குழுவோட நீங்க அம்பேத்கர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்க வந்து டிஸ்கஷனுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அழைப்பு விடுவிக்கிறாங்க. அப்போ அந்த டிஸ்கஷன் அப்பதான் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல தனித்தொகுதியை பத்தி பேசுறாரு. அப்ப தனித்தொகுதிகள் அப்படிங்கிறது எதுக்காக, எங்களுடைய உரிமைகளை பத்தி நாங்க பேசுறதுக்காக, எங்களுக்கான சொல்லி உரிமைகள் வேணும், எங்களுக்கு தனித்தொகுதிகள் இருந்தா மட்டும்தான் எங்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசுறதுக்கு ஒரு நபர் இருக்க முடியும். அந்த தனித்தொகுதியில் இருக்கவங்களுக்கு பின் அதாவது ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வந்து ஓட் போடக்கூடிய உரிமை வேணும். அப்படி ஓட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களால உண்மையான தலைவர்களை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கும் வராங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தீண்டத்தகாதவர்கள்கிட்ட தீண்டத்தக்க ஒரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்னா எங்களுக்கான உரிமை மறுக்கப்படும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையுமே வந்து இவர் சொல்றாரு. இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதாவது ஒடுக்கப்பட்ட சார்ந்தவர்கள் தனித்தொகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அது எங்க அப்படின்னா இடஒதுக்கீடுகள் பெறப்பட்ட இடங்கள்ல வந்து தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வந்து வாக்காளர்களா இருக்க முடியும். அப்பதான் அவங்களால ஒரு உண்மையான தலைவருமே வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையாடல் அதாவது இந்த டிஸ்கஷன்ல வந்து அவர் தெரிவிக்கிறாரு. ஓகேங்களா. அப்ப அம்பேத்கருடைய தீவிர செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனால என்ன பண்றாரு, இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் இது, இதுக்கான சொல்யூஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனையை புரிய வைக்க ட்ரை பண்றாரு. சோ அப்ப அம்பேத்கருடைய புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை வந்து தோற்றுவிக்கிறாரு. சோ அதுல முக்கியமா மூக் நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வாய் பேச முடியாதவர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு பத்திரிகைக்கு தொடங்குறாங்க. அந்த பத்திரிகையில அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு அவருடைய பத்திரிகையை தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாம பஹிஷ்கிருத் ஹிடாகரணி சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபை வந்து தொடங்குறாரு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனித்து விடப்பட்டவர்களுடைய நலனுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்றதா இந்த பஹிஷ்கிருத் ஹிடாகரணி சபை அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த அமைப்பையும் உருவாக்குறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்களுக்கான தேவைகளும் அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து போராடி திருப்பி கொடுக்கறதுக்காக மட்டுமே. பம்பாய் சட்டப்பேரவையுடைய உறுப்பினராக அவர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் மீது விதிக்கப்பட்ட திறன் குறைபாடுகளை களைவதற்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ அது மட்டும்
மட்டும் இல்லாம இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கிணத்துல வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, ஊர்னிகள் தண்ணி எடுக்கக்கூடாது, இவங்கெல்லாம் வந்து பிரித்து வைக்கப்பட்ட ஜாதிகள், தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய கொடுமைகள் இருக்கு. அவங்கள ஒடுக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக சொல்லி இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கோ அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை வந்து மீட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மஹத் சத்தியாகிரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தொடங்குறாரு. ஓகேங்களா. சோ 3 விஷயங்கள். முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூக் நாயக் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பத்திரிகை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பகிஷ்கிருத ஹிராகர்ணி சபை அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்து விடப்பட்டவர்களுக்காக சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. மஹத் சத்தியாகிரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்குறாரு. அந்த சத்தியாகிரகத்தின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கான உரிமைகளை மீட்டு தரணும், அடிப்படை உரிமைகளை வந்து மீட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக. அம்பேத்கருடைய அறிவாற்றலும் சரி, அவருடைய பொது நடவடிக்கைகளும் சரி, ஒவ்வொருத்தங்களுமே வந்து கவருது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்காரு, எந்த அளவுக்கு வந்து இவர் மக்களை வந்து அதிகமா புரிஞ்சிருக்காங்க, உண்மையான வந்து ஒரு போராட்ட தலைவராக இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் காலனி ஆதிக்க ஆட்சியுடைய அதிகாரிகளை குறிவைத்து இவர் வந்து நேரடி தாக்குதல்கள் கொடுக்கறாங்க. இதனால காங்கிரஸ் கட்சி மற்றும் காந்தியடிகளின் கீழ் சுதந்திர போராட்டம் ஒரு முடிவெடுக்கும் கட்டத்தை எட்டியது. சோ இப்பதான் வந்து இவங்களுமே என்ன கன்சிடர் பண்றாங்க, இடஒதுக்கீடுங்கிறது ஆரம்பத்துல இருந்து இவருக்கு தப்பாவே பட்டுட்டு இருக்கு, இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவருடைய எண்ணங்களாலும் இவருடைய வேலைகளாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பதான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை தேசிய அளவுல வந்து எல்லாருமே பார்க்கப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பேத்கர் இருக்கிறாரு. பூர்ண சுதந்திரம் அல்லது முழுமையான விடுதலை என்பதற்காக போராடுவதை குறிக்கோளாக அறிவிக்கக்கூடிய இறுதி நிலையை சுதந்திர போர் அடைந்தது. சோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கான தேவைகளை சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது எட்டக்கூடிய நிலைமைக்கே வந்து இந்த சுதந்திர போர் அப்படிங்கிறது வருது. அதுல இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பேத்கர். ஓகேங்களா. சோ அடுத்ததுல தீண்டாமை கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் பெறுவதில் இவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இப்ப வரைக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் இவர் உருவாக்குனாரு, இவருடைய படிப்பாற்றல் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, இவருடைய திறமை என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். இப்ப தனித்தொகுதிகள் எப்படி உருவாக்குறாங்க, அது எப்படி வந்து காணாம போகுது, சொப்புனா பாக் அதாவது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் எப்படி ஒப்பந்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.